ஹலோ எம்எஃப்டி ஃபேமிலி. ஸோ புதுசாக ஒரு பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன். பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் காட்சன், நம்ம ஸ்கூல் மேட்டு. ஹலோ காட்சன். ஹாய் ப்ரோ. ஹாய் சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரேஷனல் மியூசிக் கம்போசர். ஸோ அவரோட சேர்ந்து மீட் பண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் ஜாமிங் இல்லாமல் இருக்குமா, வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிறப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே. ஹலோ எம்எஃப்டி ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு வந்து உங்களை புது கண்டென்ட்டோட சந்திக்க வந்திருக்கேன். இதை தான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு புதுசாக வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னைக்கு புதுசாக வந்துடும். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒரு பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் காட்சன், நம்ம ஸ்கூல் மேட்டு. ஹலோ காட்சன். ஹாய் ப்ரோ. ஹாய் சூப்பராக இருக்கேன். ஒரு வழியாக வந்து உங்கள் வீடை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு மாவட்டங்கிற மாதிரி வந்து சேலையூரில் இருக்காரு. தேடி பிடிச்சி வந்துட்டு ஒரு வழியா எப்படியோ தேடியாச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி வர்ற அளவுக்கு என்ன எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மியூசிக் கம்போசர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷுவலி இம்பேர்ட் மியூசிக் கம்போசர். மியூசிக்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ட்ரெயின்ல பாடுறது, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரால பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார கஷ்டத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் இதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொன்னா, விஷுவல் இம்பேர்ட் மியூசிஷியன் சொன்னா நமக்கு நார்மலா என்ன மாதிரி தாட் வரும்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா வெளியில பாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதுவும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இவர் எந்த மாதிரி மியூசிஷியன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோ செட்டப்ல புது சவுண்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்றது, புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது அண்ட் மூவிஸ்க்கு கம்போஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு மியூசிஷியன். ஸோ அவரோட சேர்ந்து மீட் பண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் ஜாமிங் இல்லாமல் இருக்குமா, வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிறப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே. சொல்லுங்க காட்சன், இப்போ லைக் எந்த மாதிரி என்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எங்க இருக்கிறீங்க, உங்களுடைய ஜேர்னி பத்தி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் மக்களுக்கு. கண்டிப்பாக. நான் ஃபர்ஸ்ட் பியானிஸ்டாக தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து மியூசிக் ப்ரொடியூசராக இருக்கேன். மியூசிக் டைரக்ஷன் ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஸோ வந்து இப்போ என்ன மாதிரி இப்போ ஆல்பம்ஸ், மூவி ப்ராஜெக்ட்ஸ் யாரோடலாம் நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்ச கேள்வியே திருப்பி கேட்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்றத ஒரு ஷார்ட் ஸ்னிப்பட் மாதிரி. நான் வந்து ஒரு யூடியூபராக கவர் சாங்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அனிருத் சார். ஓகே. அனிருத் கிரிமினல் கிருஷ்ணர் ஆல்பம் பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்கு அப்புறம் ஒரு 6 months கழிச்சு அனிருத் தான் நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் தானே? ஆமா. ஓகே. இல்ல அனிருத் பக்கத்து வீட்ல இருக்க அனிருத் அந்த மாதிரில இல்ல, கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ சாரோட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார் பாடி கொடுத்தாரு. சூப்பர். அதுக்கப்புறம் 6 months கழிச்சு யுவன் சாரோட ஒரு கான்சர்ட்ல நான் ப்ளே பண்ணேன். யுவன் சங்கர் ராஜா. சூப்பர். நிறைய மக்களுக்கு நிறைய பேருக்கு பயங்கர ஃபேன்ஸா இருப்பாங்க யுவனுக்கு. ஓகே. ஸோ ராஜா சாரோட ஒரு ஷோல நான் கீபோர்ட் ப்ளே பண்ணிருந்தேன். சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நிறைய இடத்துக்கு நம்ம கெஸ்ட்ஸா போயிட்டு இருக்கோம். ஓகே. ஆல்பம் சாங்ஸ் இப்போ கூட ஒன்று போயிட்டு இருக்கு. ஸ்ரீனிஷா இருக்காங்களே. ஓகே. ஆமா, ஸ்ரீனிஷா. ஆமா, அவங்கள வச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. செம. படம் ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அப் அண்ட் ரன்னிங் தான். இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? லைக் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை காலேஜ்ல ஸ்டார்ட் ஆச்சா? நிறைய பேர் பேண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜேர்னி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ஸ்கூல்ல நடந்த சில சம்பவங்கள்லாம் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸ்கூல்ல நம்ம நிறைய அலப்பறை பண்ணிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல நம்ம வந்து பேண்ட்ல இருந்தோம் இல்லையா? ஆமா, ஆர்கெஸ்ட்ரா இருந்தோம். அப்புறம் காலேஜ் வந்து நான் எம்சிசில பண்ணேன். ஓகே. ஸோ அங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் வந்தேன். கொரியன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ்லாம் இருந்தாங்க. ஓகே. அவங்களோடலாம் கொலாப் பண்ணி நிறைய பேண்ட்ஸ்ல ஓகே கொலாப் பண்ணி வாசிச்சுட்டு இருந்தோம். ஓகே. அப்புறம் சர்ச் பேண்ட்ல இருந்தேன். ஓகே. அப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் பேண்ட்ஸோட நான் கொலாப் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். சூப்பர். கான்சர்ட்ஸும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. இந்த ஸ்கூல்ல இன்சிடென்ட் சொல்லணும்னா எனக்கு மெயினா ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு கிட்டாரு, ஒரு பியானோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி லைக் நமக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல்லான நம்ம வந்து ஒரு கொலாப் பண்ணணும்னு ஒரு ஆசை, அது கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல நம்ம புதுசா இறக்கி விட்டது அந்த தும்மியோ சாங் ஒன்று போட்டு ஹிந்தி சாங் ஒன்று போட்டு விட்டோம். அது போட்டதுனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதை வாசிக்கிறதுக்கு அந்த பியானோ அந்த பீட் தெரிஞ்சது காட்சன் தான் அண்ட் அந்த பாட்டை பாடுறதுக்கு தெரிஞ்சது நான் மட்டும்தான். ஸோ நாங்க என்ன பண்ணோம், அந்த சாங்லாம் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் நாங்க அங்கே ப்ரெசென்ட்டா இருக்கணும். ஸோ எங்களோட ப்ரெசன்ஸை வந்து அங்கே ப்ரூவ் பண்றதுக்காக நாங்கள் அந்த சாங்கை வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி வச்சோம். அண்ட் அந்த சாங் பயங்கர வைரலாகவும் போச்சு அந்த டைம்ல. கை கொடுத்துச்சு நமக்கு, வாசிக்கிறதுக்கா இருக்கட்டும், பாடுறதுக்கா இருக்கட்டும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அது. ஸோ சூப்பர். ஸோ நம்ம அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா வந்து பயங்கர போரிங்கா இருக்கும். ஸோ அப்படியே சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி
இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இங்க என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர் கொடுத்துருங்க. அந்த என்ன மாதிரிலாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோரேஷன் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டுடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காட்சன் எனக்கு வந்து இந்த இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்குது, பட் இங்கே இருக்கிற செட்டப் பற்றி ஐடியா இல்லை. ஸோ எனக்கு ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி காமிச்சிருக்கீங்களா? ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு அப்படியே ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கண்ட்ரோலர். ஓகே, மிடி கண்ட்ரோலர். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஸ்பீச் அவுட்புட்டும் நமக்கு இதில் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு கீபோர்டு மாதிரி தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கிறேன். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு தெரியுதுங்கன்னா இதுதான் வந்து ஒரு கீபோர்டு மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு மிடி கண்ட்ரோலர் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா வச்சுக்கலாம். ஆமாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டுறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ஸ் லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்? DAW வந்து ரீப்பர். ஆமாம். இது வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இப்போ அவங்க வந்து கண்ணில் பார்த்து அந்த இதில் அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ நமக்கு வந்து பார்க்க முடியாது என்ன இருக்குன்ட்டு. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அது பார்க்காம? ஸோ அதுக்கு தான் இந்த கீபோர்டில் ஸ்பீச் அவுட்புட் இருக்கு. எப்படி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் லோட் பண்ணும்போது ஓகே அது வந்து இப்போ லோட் ஆயிடுச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரெடி. ஓகே, இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபுல்லாகவே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு சாம்பிள் சொல்ல வைங்க பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Browser file types instruments. ஓகே, Instruments. ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகே, இது நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். Products all. இது எப்படி திருப்பினா 40's very own. ஓகே, Drums. ட்ரம்ஸ், 40's very own. Keys. கீஸ்னா பியானோ இல்லையா? Types all. இதில் All. போயிட்டு All. Characters all. All. ஓகே, Airy. ஓ இது வந்து ஒவ்வொன்றா நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே வருது. ஆமாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லையா? கண்டிப்பாக. இது வந்து சொல்றதுனால நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் அனலாக்னு இருக்கு. ஓகே, Analog. இது போயிட்டு Results for 40's MG7. 80's set. Bass thump. இது அதோட சவுண்ட் ப்ரீவியூ வந்துரும். ஓகே, இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி. Big bass. Bootsy bass 1. 40's MG7. ஓகே, 40's MG7. 80's set. ப்ராக்ரஸ்னு சொல்லுது. ஓகே, இது வந்து லோட் ஆயிடும். ஆமா. ப்ராக்ரஸ் சொல்லுது. சூப்பர். லோட் ஆயிட்டு இருக்கு. ஹெவி. சோ இதுல இருந்து நம்ம வந்து சைட்டட், அதாவது கண் பார்வை இருக்கிறவங்க யூஸ் பண்ற எல்லாமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். எல்லாமே பண்ணலாம், மெத்தடாலஜி தான் வேற. மெத்தட் மட்டும் வேற. நம்ம கேட்டு பண்றது தான். ஆக்சுவலா மியூசிக்கே கேட்டு வாசிக்கிறது தான். பார்த்து வாசிக்கிறது தான். அவங்க மாத்தி விட்டாங்க, நம்ம என்ன பண்றது அதுக்கு? பாருங்க லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி Balance. Balance. டவுன் ஆர கொடுத்தோம்னா Balance. மாறிடும். Balance. Balance. பக்காவான ஒரு ஜாமிங் ஒன்று போட்டுடலாங்கிறீங்க. Balance. வேற லெவல்ல பண்ணலாம். ரைட். சோ இந்த டெக்னாலஜியை தாண்டி வேற என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒண்ணா காமிச்சிருக்கீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ்? கண்டிப்பா. ஓகே, நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று காட்ட போறேன்னு சொல்லியிருந்தாரு. இதை நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுங்க. வெயிட்டா இருக்குமா? ஆமா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் முருங்காவை தரீங்க? இது பாத்தீங்கன்னா என்னது, கம்பி அடிக்கிறதுக்குள்ளதா இது? ஸ்டீல் அது. உண்மையில இங்க பாருங்க, சவுண்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா ஸ்டீல்ல இருக்கு. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இது என்ன ஃப்ளூட் மாதிரி தான் இருக்கு. சைனீஸ் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க. சைனீஸ் ஃப்ளூட். நம்ம ஊர்ல ஃப்ளூட்டே இல்லையா? ஓகே, இது வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்களா? ஆமா. சூப்பர். இதுல இது என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல? காமிங்க. இந்தாங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க முதல்ல வாசிங்க. ஸ்கேலே டிஃபரெண்டா இருக்கும். ஸ்கேல் நம்ம மேஜர் ஸ்கேல் அந்த மாதிரி இருக்காது. ஆமா. ஓகே, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. வடிவேல் காமெடிலயே அதுலயே வரும்ல. நிறைய படங்கள் எல்லாம். ஆமா, நிறைய படங்கள் அந்த அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். வெயிட்டா இருக்குமா? ஆமா, பாத்து குடிங்க. கீழ போட்டா பாருங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஆப்பிரிக்கா காடுகள்ல அப்படி நான் சொல்ல விரும்பல. சம வெயிட்லெஸ்ஸா இருக்கு. இது என்னதுயா? இதுவும் அதே ஃப்ளூட்டா? இது ஜெர்மன் ஃப்ளூட். இது ஜெர்மன் ஃப்ளூட். ஆக மட்டும் இந்தியன் ஃப்ளூட் எதுவுமே இல்லை. ஓகே, இதுல வந்து கீழே ஒரு, இங்க பாருங்க, கீழே ஒரு ஹோல் இருக்கு. இந்த பக்கம் வந்து நார்மலா ஃப்ளூட்டுக்கு இருக்க மாதிரி ஹோல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தனியா ஒரு ஹோல் இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிக்கணுமா? ஆமா. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
இவ்வளவுதான் எனக்கு வருது. இது வந்து மவுத் ஆர்கன். ஆனா இதை வாசிக்கும் போது என் தொண்டையில யாரோ வந்து 2 தட்டு தட்டுற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. நார்மலா நம்ம பீச்ல இந்த மாதிரிலாம் கிடைக்கும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எனக்கு தோணுதுன்னா, இதை வாசிக்கும் போது இதுல வைப்ரேஷன் ஆகுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கு, மினி வைப்ரேஷன். சத்தமே வித்தியாசமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஓகே, இவன் பேரு தும்பி. தும்பி நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட். தம்பியை கொண்டாங்க. இவன் தான் தும்பி, பாத்துக்குங்க. கொட்டாங்குச்சியில வந்து ஒரு கம்பியை நீட்டி விட்ட மாதிரி இருக்கு லைட்டா. இதுல வந்து இது எப்படி வாசிக்கிறது? அப்படிதான், இப்படி தட்டி விட்டா எந்த சைடு பிடிக்கணும், அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கா இல்லையா? டியூனிங் தான். ஓகே. ஓ, இந்த மாதிரி இதுலயே நம்ம ஒரு மியூசிக்லாம் எடுத்துக்கலாம் போலயே. ஊதா கலர் ரிப்பன் அதானே? ரைட்டு. ஓகே, புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இது எப்படின்னா நான் துபாய் மெயின் ரோடு போயிருந்தேன். துபாய் மெயின் ரோடு? அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். அங்க இருந்து எடுத்துட்டு பாருங்க பாப்போம். இது வித்தியாசமா இருக்கு. ஓ, கிட்டாரு. அநியாயா. நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மியூசிக். ரைட்டு. கிட்டாரை பார்த்தாலே வந்து ஒரு வைப் ஒன்று செட் ஆயிடுதுல்ல. நல்ல டியூன் பண்ணி வச்சிருக்கீங்க கிட்டாரை. ஸோ அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒன்று போயிடலாமா? ஓகே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறிது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. பாட்டு மட்டும் தனியா போயிடலாம். கிட்டார் கலந்த மாதிரி. ஓகே. ஸ்டார்ட் பண்ண மாட்டிட்டு. ஓகே. வச்சுட்டு நார்மலா கீபோர்டு வாசிக்கிற மாதிரி வாசிக்கலாம். ஓகே. நான் கிட்டார் பேட்டர்ன்ல ஸ்டைல்ல, கிட்டார் ஸ்டைல்ல கீபோர்டு. ஓகே. அப்படியே ஆன் பண்ணி விடுங்க. இது ஃபுல்லா மிடி தான் கனெக்ட் பண்றோம். ஓகே. கனெக்ட் பண்ணோம்னா அது VST டூல்ஸ். ஓ, கனெக்ட் பண்ணா இது வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டு கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது பாத்தீங்கன்னா இங்க பிட்ச் பெண்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து இங்க நம்ம கிட்டார் மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்றது. இங்க டச் ஸ்ட்ராப் இருக்கு. ஓகே. கிட்டார்ல என்ன பண்ணுவாங்க? ஆமா 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 ஆமா. இங்க ஏதோ ஒரு நாப் இருக்கு பாருங்க. வால்யூம் நாப். இங்க ஒரு நாப் இருக்கு. சோ அப்படியே கொடுத்துருங்க, நான் அப்படியே காட்டிடுறேன் எல்லாருக்கும். சரி, பாத்தீங்கன்னா நார்மல் கீபோர்டு மாதிரி பின்னாடி பேட்டரி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து நீங்க அப்படியே பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் இருக்கு. இதில் ஃபுல்லாக வந்து இந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிட்ச் பெண்ட் இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு டச்சில் வருது. இந்த இடம் வந்து உங்களுக்கு டச்சில் வருது. ஸோ சூப்பராக இருக்குது. இது முடிஞ்சால் நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி வாசிக்க முடியுதான்னு செக் பண்ணிட்டு நம்ம வாசிச்சு பார்க்கலாம். இது ஆனால் இது எனக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட், நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு. இப்போ வாங்கினதா? ஆமாம், இப்போ 1 மந்த் ஆகுது. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு. இதாங்க வெயிட்டாக வேறு இருக்கு. ஆமாம், இதை மாட்டிட்டு நம்ம ஷோஸ் பண்ணோம்னா ஸ்டேஜில் நல்லா இருக்கும்ல. ரைட், அப்போ இறங்கிட வேண்டியதுதான். நான் வந்துடுறேன். ஸ்டார்ட் த மியூசிக். ஆஃப் த மியூசிக். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். இது வந்து தபேலா. ஓகேவா? தபேலா நீங்கள் வாசிப்பீங்களா? ஓகே, ஓரளவுக்கு. இப்போ எனக்கு என்ன இதில் என்ன டவுட்னா, தபேலா வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் டிஜிட்டலாக கொண்டு வரது? மைக் தான் பண்ணணும், பாட்டு பாடுற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருந்து சில டிஸ்கஷன் முடிச்சிடலாம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த சவுண்டிங்கு, இதெல்லாம் வந்து நம்ம வாங்குறது ஓகே. பட் இதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஏதோ பண்ணுறான், ஏதோ ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். என்னதான் சப்போர்ட் பண்ணுறான் நமக்கு. ஏன்னா நமக்கு உங்களுக்கே தெரியும், விஷுவல் இம்பேக்டுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதா ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வீட்டில்? பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நல்ல ஃபுல் ஃப்ரீடம் நமக்கு. ஓகே. நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஏர்லி டேஸ்லேருந்தே நான் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன்.
எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியன்றீங்க, எல்லாத்தையும் விட அதுதான் மெயின். அதுதான் கரெக்ட். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தப்போ இப்போ வீட்டில் தான் நம்ம இதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ வீட்டில் வந்து நமக்கு ஒரு கரெக்டாக ஃப்ரீடம் கொடுத்து இதெல்லாம் பண்ணு, ஏதோ ஜெயிச்சு வந்தீங்கன்னா சரிதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். நம்மளும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ரெவென்யூவாகவும் சரி அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம போகிறனால க்ரோத் இருக்கு. ஓகே க்ரோத் இருக்கனால அவங்களுக்கு வந்து இருக்கு. எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் போடுறதுலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது. ஆனால் போக நல்லா பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணும்போது நிறைய பேர் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கனால இப்போ ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியன்றது தான் நான் இதில் சொல்ல வர விஷயம். கரெக்ட் தானே? வெற்றிகரமா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். அதுல நடுவில் ஒரு கேப்ல ஒரு பாட்டு வேற ரெக்கார்ட் பண்ணோம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப டேஸ் தான் ஞாபகம் வந்து. ஆமா, ஸ்கூல் டேஸ்ல நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு அக்சஸபிளா கிடைக்காதா, ஒரு சாஃப்ட்வேராச்சும் உருப்படியா யூஸ் பண்ணிட முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஒரு எடிட்டிங் பண்றதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இப்போ இவ்வளோ செட்டப் பண்ணி நம்ம ஈஸியா ஒரு சாஃப்ட்வேர்ல நம்மளே பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை இப்போ நீங்க கேட்க தானே போறீங்க, கேளுங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு க்ளோசிங் தாட்ஸ் சொல்லிடுங்க காட்ஸ். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மியூசிக் ஃபீல்டா இருக்கட்டும் இல்லை விஷுவல் இம்பேக்ட் சைட்ல இருந்து. இப்போ நம்ம மீட் ஃபார் தாட் பாத்தீங்கன்னா விஷுவல் இம்பேக்ட் பத்தின அவேர்னஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடா நீங்க என்னெல்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத ஷார்ட்டா ஒரு ஸ்டார்ட் சொல்லிடலாம். எம்எஃப்டி விஷன் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. நான் வந்து ஃபுல்லாக மியூசிக் லைன் தான், மியூசிக் அண்ட் டெக்னாலஜி ரெண்டுத்தையும் இன்கார்பரேட் பண்ணி அதில் அவுட்கம் எப்படி வருதுன்னு பார்க்குறது அதில் தான் ஒரு கிரேஸ் நமக்கு. ஓகே. ஸோ விஷுவல் இம்பேக்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே. அஜீஸ் பார்த்தாலே தெரியும் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான். இதை நான் சம்சா எதுவும் வாங்கி கொடுக்கல, அவரை தான் சொல்கிறாரு. ஸோ நாங்களாம் ஸ்கூல் டேஸ்லேருந்து கிரேட் எக்ஸ்ப்ளோரர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, நாங்கள் மட்டும் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்ட்டு பேசிட்டு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து நம்ம எல்லாரும் இங்கே கொண்டு நிறுத்திருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நான் மெயினாக சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ ஆயிடா மச்சான் வாடா மாப்பிள்ளன்ற மாதிரி நம்மளை கூப்பிட்டு போனாலே போதும். அதே மோர் தென் எனஃப். நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எந்த வகையிலும் நாங்கள் பெரியவங்களும் கிடையாது சின்னவங்களும் கிடையாது. we are equal and we are unique. அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அந்த தாட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேற யாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேற எந்த வீட்டுக்கு போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. சொல்றீங்க சென்னைக்குள்ள சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே அவுட்டரா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு ட்ரிப் போடுவோம். கண்டிப்பா நம்ம ஒரு பிளாக் ஒரு ட்ரிப் ஒன்று போட்டு அண்ட் இவருடைய சேனலுமே இருக்குது. இவருமே வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காரு. நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையுமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய கவர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க மியூசிக்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனல்ல தேடி பார்க்காதீங்க, கம்மியா தான் இருக்கும். அவர் சேனல் போயிடுங்க, நிறைய இருக்கும் மியூசிக் சம்பந்தப்பட்டது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் காட்சன், கைவிடுங்க. ஸோ டாட்டா, நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். மக்களையும் வந்து நெக்ஸ்ட் சந்திக்கலாம். டாட்டா.